நீங்கள் 2016 எலெக்ஷனில் பார்க்கலாம். திமுக 202 சீட்டு ஜெயிச்சிரும் அப்படின்னோன்னா, திமுக ஜெயிக்கும், திமுக ஜெயிக்கும் எல்லாருமே அப்படி ஓட ஆரம்பித்தாங்க. ஆனால் நடந்தது என்ன? அதிமுக 140 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சாங்க. திமுக கூட்டணி 99 சீட்டு வரைக்கும் தான் வந்தாங்க. அதனால் அந்த மாதிரி தான் கணிப்புகள்னு நம்ம ஊரில் இருக்குது. இந்த சைடு ஏடிஎம்கே 2 சீட்டோ இல்லை 0வோ இல்லை 3 சீட்டோ 5 சீட்டோ ஜெயித்தாலும் இந்த தடவை அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயரும். குறைய வாய்ப்பு கிடையாது. அண்ணாமலை அவருடைய ஒர்க்கு மற்ற விஷயங்கள் பிஜேபி வந்து ஒரு கட்டத்துக்கு நகர்த்தியிருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து வாக்குகளை பெரிய அளவில் வாங்கி அதிமுகவையே பின்னுக்கு தள்ளி 2 எம்பி சீட்டு 3 எம்பி சீட்டு ஓரளவுக்கு வருமா அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு அதீத கணக்கீடாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஓபிஎஸ்ஸுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன்னா நெருக்கி நெருக்கி 2 பேரும் ஃபஸ்ட்டு செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. நேற்று தந்தி டிவி கணிப்பில் கூட கிட்டத்தட்ட 1% 2% உள்ள வித்தியாசம் தான் சொன்னாங்க. அதிமுக அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ கோயம்புத்தூரில் நெருக்கி வர்றாங்க. அதில் வந்து யார் எப்படி டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அப்படின்றது ஒரு பார்ட்டு. கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் இந்த மாதிரி சில தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நெருக்கி நெருக்கி வராங்க. குறிப்பாக எக்ஸிட் போல்ஸில் ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க, சவுத்தில் பிஜேபி வந்து இந்த வாட்டி பெரிய நம்பர்ஸ் வாங்குவாங்க. ஓரளவுக்கு லைக் முன்னே இருந்ததோட அவங்களோட ஓட் பர்சன்டேஜ்லேருந்து சீட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி சொல்கிறாங்க? சவுத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு மகாராஷ்டிரா எடுத்துட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைகீழ மாறி இருக்குது. உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா உடச்சி ஷிண்டே அங்கே போயிருக்காரு. என்சிபி உடச்சி அஜித் பவார் பிஜேபியோட இருக்காரு. காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, என்சிபி 3 பேரும் ஒன்றா இருக்காங்க. நீங்கள் என்னதான் உத்தவ் தாக்கரே ஷிண்டே போய் அங்கே போனாலும் அங்கே மரியாதைன்றது உத்தவ் தாக்கரேக்கு. வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பிஜேபியுடைய எண்ணிக்கையை உயர்த்திக்கிட்டே வர்றாங்க. அவங்களுடைய இது வந்து அதிகரிச்சுட்டே வருது. சிபிஎம்மோ காங்கிரஸோ அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. மக்களோட செல்வாக்கு வந்து எடப்பாடிக்கு இல்லை. தொடர்ந்து வந்து அவர் சந்திச்ச எல்லா எலெக்ஷன்லையுமே தோத்துட்டே தான் இருக்காரு. அதிமுக இன்னொரு தலைமைக்கு மாறுதுன்னா ஒருவேளை சசிகலா கிட்ட வேணால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வணக்கம் சார். வணக்கம். ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் மகிழ்ச்சி. சார், நேற்று இறுதிக்கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே எக்ஸிட் போல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்திருக்க நம்பர்ஸை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது 2 இது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு எக்ஸிட் போல் ஒன்று, இன்னொன்று நேஷ்னல் லெவல் எக்ஸிட் போல். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வழக்கமாக சொன்னது தான் 39க்கு 0 அப்படின்ற மாதிரி ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருந்தது. இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் எங்களுடைய கணிப்புலாம் என்னென்னா அதிமுக ஒரு 5 சீட்டுக்கிட்ட வரும். 5லேருந்து ஒரு 8 மினிமம் 5 வர வாய்ப்பு இருக்குது. பிஜேபி தன்னுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்திக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். நாம் தமிழர் கட்சியும் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லை கொஞ்சம் கூடும் அப்படின்னு. ஆனால் எக்ஸிட் போல் என்னென்னா கிட்டத்தட்ட எல்லாருமே சொன்ன அதே மாதிரி 38 37 டிஎம்கே கூட்டணி, 2 சீட்டு வந்து பிஜேபி. சிலர் வந்து அதிமுக 2 பிஜேபி 1 இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பிஜேபி தனித்து நின்று தன்னுடைய கணக்கை தொடங்குவதாக எக்ஸிட் போலில் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிலர்லாம் போய் 5 சீட்டுலாம் பிஜேபிக்கெலாம் போகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன் நான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பிஜேபி வந்து 2வது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட வாக்கு சதவீதமே அதிகன்ற மாதிரி சொல்கிறாங்க. சிலர் வந்து அதிமுக 2வது, பிஜேபி வந்து 3வது இடத்துல வாக்கு சதவீதம். இதுதான் பெரும்பாலும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இது இந்தியா டுடே மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் மாறுபட்டு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய கணிப்பு என்னென்னா ஒரு 5 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜக வந்து ஒரு தொகுதி இல்லாட்டி அதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா கிட்டத்தட்ட 6 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியது ஒரு பார்லிமெண்ட் சீட்டு. பிஜேபியுடைய வாக்கு சதவீதம் பாமகவுடைய வாக்கு சதவீதத்தை கூட்டினாலும் நீங்கள் அவங்க கூட்டணியில் இருந்தாலும் பாஜக அதிகமாக வாக்கு சதவீதம் இருக்கிற இடங்களில் பாமகவுக்கு வாக்கு சதவீதம் கம்மி. இப்போ தென் மாவட்டங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா பாஜக இருக்காங்கன்னா பாமக கம்மி. வட மாவட்டங்களில் பாமக அதிகம்னா பாஜக கம்மி இருக்கும். இப்போ இதெல்லாம் மீறி ஒரு அலை அடித்தா தான் இப்போ சொல்கிற எக்ஸிட் போலில் வர மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இருக்கா அப்படின்னு பார்த்தா, அண்ணாமலை அவருடைய ஒர்க்கு மற்ற விஷயங்கள் பிஜேபி வந்து ஒரு கட்டத்துக்கு நகர்த்தியிருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து வாக்குகளை பெரிய அளவில் வாங்கி அதிமுகவையே பின்னுக்கு தள்ளி 2 எம்பி சீட்டு 3 எம்பி சீட்டு ஓரளவுக்கு வருமா அப்படின்னு பார்த்தா, அது வந்து ஒரு அதீத கணக்கீடா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, அந்த அளவுக்கு இல்ல. ஏன் சொல்றேன்னா, 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய ஒரு பார்லிமெண்ட்னா கிட்டத்தட்ட ஒரு 12,00,000 மினிமம். மேக்ஸிமம் 20,00,000 22,00,000 வரைக்கும்லாம் இருக்குது. அப்ப நீங்க வந்து கிட்டத்தட்ட ஜெயிக்கணும்னால, நீங்க ஒரு 5,00,000 வாக்குகளாவது நீங்க வாங்கி ஆகணும். 5லருந்து 6,00,000. இப்போ நீங்க அந்த அளவுக்கு யாருக்கு தகுதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் மட்டுமே இருக்கு. கூட்டணியில இருக்கிறது மூலியமா கூட கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையை சேர்க்கும் பொழுது, வெற்றி மாறி மாறி வருது. அந்த அடிப்படையில இந்த தடவ டிஎம்கேக்கு கூட்டணி கட்சிகள், மத்த பலம் இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கான வாய்ப்புகள். இன்னொரு பக்கம் நான் எப்படி பார்க்குறேன்னா, அ அதிமுகவுடைய வெற்றி பெரும்பாலும் ஏன் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு வந்து பாஜகவுடைய அந்த வாக்குகள பிரிக்கிறது. பாஜக எங்கெங்கெல்லாம் அதிகமா பாஜக அது என்டிஏ கூட்டணி. பாஜக, பாமக வாக்குகள எங்கெல்லாம் அதிகமா பிரிக்கிறாங்களோ, அங்கெல்லாம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் கூட்டணி அவங்க பெரிய கூட்டணி. அப்படின்ற அடிப்படையில அ திமுக கூட்டணிக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த காரணத்தினால அதிமுக பல இடங்கள்ல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள இடங்கள்லயே கூட வெற்றி வாய்ப்பை இழக்கிறார்கள். அப்படின்றது தான் எதார்த்தமான உண்மை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆ பாஜக. பாஜக வந்து தன்னுடைய நிலையை உயர்த்தியிருக்காங்க. வாக்கு சதவீதத்தை இந்த தடவ அதிகரிச்சிருக்கிறாங்க சார், அப்படின்னு அதான் சொல்லலாம். இப்ப தினமலர்ல வந்திருக்க ஒரு நம்பர் படி பார்க்கும்போது, பாஜக வந்து 25.7% அந்த ஒரு 25 பாயிண்ட் சம்திங் வருது சார். அந்த அளவுக்கு அவங்களோட வோட் பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா, எப்போ அந்த மாரி ஸ்வீப் வரும்னா, இந்த பெரிய கட்சிகளுக்கு மட்டும் தான் அந்த மாரி ஸ்வீப் வரும். திமுக கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா, 50% மேல. அதே வந்து சட்டசபையில பார்த்தா, கிட்டத்தட்ட 30, 35 அந்த லெவலு. அப்போ நீங்க இதில என்ன பார்க்குறீங்கன்னா, சில இடங்கள்ல அந்த ஸ்வீப் வரும்பொழுது, இந்த மாதிரி பெரிய கட்சிகளுக்கு ஒரு 20% வரைக்கும் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜகவை பொறுத்தவரைக்கும் 2.62 2021 சட்டசபை தேர்தல்ல. அவங்க என்னதான் வந்து அண்ணாமலையுடைய இது, மத்த இது இளைஞர்கள் மத்தியில் ரீச் ஆனது இதெல்லாம் வச்சுக்கிட்டா கூட, 10% வரைக்கும் ரீச் ஆனா பெரிய வெற்றின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் ரீச் ஆகுன்றது தான் என்னுடைய கணிப்பு. 20% 22%ன்றதெல்லாம் மிகப்பெரிய இது. அந்த மாதிரி இவங்க சொல்றபடி நடந்துச்சுன்னா, அ ஒரு பெரிய அதிசயமான நிகழ்வுன்னு தான் பார்க்கலாம். எல்லாருடைய கணிப்பையும் பொய்யாக்கிச்சுன்னு சொல்லலாம். ஏன் அத சொல்றேன்னா, எல்லாரும் வந்து கணிச்சு இந்தந்த தொகுதியில இப்படி அப்படின்ற மாதிரி கணிச்சு சொல்றது கிடையாது. எல்லாரும் ஒரு ஒரு செட்டு ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சா, எல்லாரும் அத நோக்கி ஓடுறது. நீங்க 2016 எலக்ஷன்ல பார்க்கலாம். திமுக 202 சீட்டு ஜெயிச்சிரும் அப்படின்னோன, திமுக ஜெயிக்கும் எல்லாருமே அப்படி ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா நடந்தது என்ன? அதிமுக 140 சீட்டுக்கு மேல ஜெயிச்சாங்க. திமுக கூட்டணி 99 சீட்டு வரைக்கும் தான் வந்தாங்க. அதனால அந்த மாதிரி தான் கணிப்புகள்னு நம்ம ஊர்ல இருக்கு. கரெக்ட்டா இல்லங்க இப்படிதாங்க. இவ்வளோ இருந்து இவ்வளோ தான் முடியும். இதுக்கு மேல போக முடியாது. அப்படின்ற ஒரு இத சொல்றதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் எல்லார்ட்டயுமே இல்ல. அந்த அடிப்படையில தான் சொல்றேன். 10% வரைக்கும் நெருங்கி வந்தாங்கன்னா, ஒரு நல்ல இதுன்னு சொல்லலாம். 22லாம் பாசிபிளே கிடையாது. நீங்க ஆனா ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்னும் நான் அந்த ஒரு விஷயத்த மட்டும் அந்த ஒரு ஃபேக்ட்ட மட்டும் நான் தெளிவா பேசணும்னு நெனைக்கிறேன். ப்ரீவியஸ் எலக்ஷன்ல ஓகே. டிஎம்கே வந்து ஒரு ஸ்வீப் பண்ணாங்க. எதுவுமே ஜெயிக்கல. ஓகே. இந்த எலக்ஷன்ல இப்போ ஆ ஏடிஎம்கே வந்து எல்லாருமே சொல்ற மாரி அ ஒ 0 அவங்க. ஆனா பிஜேபி 2 அப்படின்றாங்க. எது எத வச்சு சொல்றாங்கன்னா, ஒண்ணு கோயம்புத்தூர் வச்சு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து நாயனார் நாகேந்திரன் இவர வச்சு சொல்றாங்க. மத்த இடங்கள்ல இப்போ இப்போ சரி 2ன்றப்போ எக்ஸ்பெக்ட் பண்றப்போ இது டிடிவி தினகரன் இல்ல ஓபிஎஸ் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா, அந்த இடம் வந்து இழுபறின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இதுல இருக்கு. ஆனா இது எப்படி சார்? இதுக்கான பாசிபிலிட்டீஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் சொன்னேனே, நான் முதல்ல சொன்ன மாரி தான். எல்லாரும் ஒரு பக்கம் ஓடும்போது, எல்லாரும் ஒரே சைடு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. மாஸ் மென்டாலிட்டின்னுவாங்க. மொத்தமா எல்லாரும் சிந்திக்கும் பொழுது, கொஞ்சமா இருக்கிறவங்கலாம் அதுக்கு இரையாயிடுவாங்க. அந்த மாதிரி. இதில என்ன அப்படின்னு பார்த்தா, அ பாஜக வெல்வதற்கான வாய்ப்புள்ள தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நெல்லை சொன்னாங்க. நெல்லை கூட பார்த்தீங்கன்னா, அந்த பண விவகாரம் இதெல்லாம் மாட்டும்பொழுது பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு.
அதனால் வந்து அந்த இடத்துலையும் வெற்றி வாய்ப்பு குறைவு தான். ஓபிஎஸ்ஸுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன்னா நெருக்கி நெருக்கி 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் பிளேஸில இருக்கிறாங்க. பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. நேத்து தந்தி டிவி கணிப்பில கூட கிட்டத்தட்ட 1% 2% உள்ள வித்தியாசம் தான் சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி வரும்பொழுது ஓபிஎஸ் பலாப்பழ சின்னத்த கொண்டு போய் சேர்த்துட்டாரு. நவாஸ் கனி மேல இருக்கிற கோபம், ப்ளஸ் ஓபிஎஸ் மேல இருக்கிற ஒரு அனுதாபம் எல்லாம் சேர்ந்து மேல ஓபிஎஸ்ஸுக்கு வாக்குகள் விழ வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்ப ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்தா ஓபிஎஸ் அப்படின்ற மாரி இது. டிடிவி வந்து கிட்டத்தட்ட 2வது இடம் வர்றது கூட கஷ்டம். ஏன்னா அவரு அந்த அதான் நான் சொல்றேனே, அந்த வாக்குகள்ன்றது வாங்குறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதிமுக பெரிய கட்சி. அந்த இடத்துல வந்து அது வாய்ப்பு கம்மி. அண்ணாமலையும் அதே மாரி தான். ஒண்ணு 2வது இடம், இல்ல 3வது இடம். முதல் இடம்ன்றது வாய்ப்பு கம்மி. அதனால வந்து நீங்க பாஜக தன்னுடைய பெர்சன்டேஜை உயர்த்திக்குமே தவிர, வ சீட்டு ஜெயிக்கிறதுன்றது ஒரு சீட்டு ஜெயிச்சா பெரிய விஷயம்னு சொல்லுவேன். அது கூட எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்ல அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா வாக்கு வாக்குகள், அந்த பிரச்சார போக்குகள், மத்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சது அதுதான். அதே மாதிரி அதிமுக வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல இப்ப கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற தொகுதிகள்ல அதிமுக இது. இப்ப கள்ளக்குறிச்சி சொன்னாங்க. அந்த முன்னாடியே பார்த்தீங்கன்னா, கணிப்பு வந்து கள்ளக்குறிச்சியில அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னாங்க. அதே மாரி இது ஒரு விஷயம் விட்டுட்டேன். பாஜகல வந்து இப்போ தர்மபுரியில அன்புமணி அவங்க சௌமியா நிக்கிறாங்கல்ல. அவங்க வந்து பிரச்சாரம் நல்லா பெரிய அளவுல போச்சு. போன தடவையே அவங்க வந்து கிட்டத்தட்ட நல்ல வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. 2014ல தனித்து நின்னும் அந்த என்டிஏ கூட்டணியில நின்னு ஜெயிச்சாங்க. அதாவது அதிமுக, திமுக இல்லாத கூட்டணியில நின்னு ஜெயிச்சாங்க. பாமக ஜெயிச்சது. அதனால வந்து பார்க்கும்பொழுது, அந்த இடத்துல ஒரு டஃப் ஃபைட் குடுத்தா ஒருவேள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க கூட்டணியில. பிஜேபி, என்டிஏ வந்து ஒண்ணுன்னா, அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்றத தான் பார்க்கலாம். அதிமுக அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ கோயம்புத்தூர்ல நெருக்கி வர்றாங்க. அதுல வந்து யார் எப்படி டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா அப்படின்றது ஒரு பார்ட்டு. ஆ கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, ஆ திண்டுக்கல் இந்த மாரி சில தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, நெருக்கி நெருக்கி வராங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிமுக வெல்றதுக்கான வாய்ப்புள்ள தொகுதிகள். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் சில தொகுதிகள். அந்த அடிப்படையில வந்து அதிமுக வந்து கொஞ்சம் நெருக்கி வந்து வெல்லலாம் அல்லது அ ரொம்ப குறைந்த வாக்கு எண்ணிக்கையில தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தென் சென்னை கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்றத பார்க்கணும். ஓகே சார். சார் ஓகே. ஏடிஎம்கே பத்தி இன்னும் சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் உங்ககிட்ட. பட் அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸிட் போல்ஸ முடிச்சிடலாம். சார் இப்போ குறிப்பா நேத்து எக்ஸிட் போல்ஸ்ல நம்ம நார்த்த பத்தியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி குறிப்பா எக்ஸிட் போல்ஸ்ல ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. சவுத்ல பிஜேபி வந்து இந்த வாட்டி பெரிய நம்பர்ஸ் வாங்குவாங்க. ஓரளவுக்கு லைக் முன்ன இருந்ததோட அவங்களோட வோட் பெர்சன்டேஜ்லேருந்து சீட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? சவுத்துல பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு கர்நாடகா தான். 28 சீட் அங்க இருக்குது. அங்க பார்த்தீங்கன்னா, கர்நாடகால எப்பவுமே அசெம்பிளினா காங்கிரஸு, பார்லிமெண்ட்னா பிஜேபி அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலும் அந்த மாதிரி தான் நடந்திருக்குது. கடைசி எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பிஜேபி 25 சீட்டு 51% வந்திருந்தாங்க. ஆனா அதே அசெம்பிளியில வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து 43%, பிஜேபி உடைய பெர்சன்டேஜ் 36ஆ குறைஞ்சிருக்குது. சீட்டு எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்குது. ஆனா இந்த தடவை பிஜேபியும், ஜேடிஎஸும் ஒண்ணா சேர்ந்து நிக்கிறாங்க. சில இடங்கள்ல இங்க கர்நாடகா வந்து கொஞ்சம் வித்தியாசமான இது. ஜேடிஎஸ் சில இடங்கள்ல பவரா இருக்கும். காங்கிரஸ் சில மாவட்டங்கள்ல பவரா இருக்கும். பிஜேபி சில மாவட்டங்கள். அப்படிலாம் பிரிச்சு பார்க்கும்பொழுது, ஒரு 28ல 12, 13 சீட்டு வரைக்கும் காங்கிரஸும், இவங்க கூட்டணி ஒரு 16 சீட்டு வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா எக்ஸிட் போல்ல சொல்றது 28ல வந்து கிட்டத்தட்ட 27 வரைக்கும், இல்ல 26 வரைக்குமே பிஜேபி கூட்டணின்றாங்க. அந்த அளவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்ல. அதே மாரி தெலுங்கானாலயும் பிஜேபி கணக்க துவக்கும்னு சொல்றாங்க. ஆனா தெலுங்கானா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து அங்க இருக்கிறாங்க. மும்முனை போட்டி அங்க. காங்கிரஸு, பிஆர்எஸ் அண்டு பிஜேபி. அதனால வந்து அங்க காங்கிரஸ் இப்ப தான் வந்திருக்குது. பவருக்கு வந்திருக்குது. போன வருஷம் இதுல. இந்த வருஷம் இதுல. அதனால வந்து பார்க்கும்பொழுது, அங்க ஆளுங்கட்சியா இருக்கிற காங்கிரஸ் பிளஸ் இளம் தலைவரா அவரு இருக்காரு. ரேவண்ணா இருக்காரு. அதனால வந்து முடிவுகள் வந்து எப்படி போகும்ன்னு சொல்ல முடியாது. ஆந்திரால பார்த்தீங்கன்னா, டிடிபி, பிஜேபி, பவன் கல்யாணுடைய ஜனசேனா இவங்க எல்லாமே இணைஞ்சு நிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒய்எஸ்ஆர் தனியா நிக்கிறாரு. அசெம்பிளிய பொறுத்தவரைக்கும் ஒய்எஸ்ஆர் வந்துருவாரு அப்படின்றத நேத்து எக்ஸிட் போல்ல சொல்றாங்க. ஆனா இத பொறுத்தவரைக்கும் இவங்க தான் அ
டி டிடிபி இவங்க தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கே ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒன்றுமே இல்லை, 1% கூட இல்லை. இவர் ஜனசேனாவும் டிடிபியும் சேர்ந்தாங்கன்னா ஒய்எஸ்ஆரை வீழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்றதுனால கொஞ்சம் அங்கே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் சீட்டு ஜாஸ்தி கிடைக்குமே தவிர பெரிய அளவில் இப்போ பார்த்தீங்கன்னா 25 தொகுதி. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 தொகுதி வரைக்கும் இவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. யார்? பிஜேபிக்கான அந்த கூட்டணி, டிடிபி ப்ளஸ் பவன் கல்யாண் இந்த டீமு. இங்கே இது சட்டசபையை பொறுத்த வரைக்கும் ஒய்எஸ்ஆர் வந்து கிட்டத்தட்ட 112 வரைக்கும் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் அவர் ஈஸியாக அறுதி பெரும்பான்மை வந்து வந்துடுவார். அதுதான் வந்து இது. கேரளாவில் ஒரு சீட்டு வரும் எல்லாருமே சொல்கிறாங்க பிஜேபி. அது இப்போ புதுசாக காங்கிரஸ்லேருந்து போன ஒருத்தர், அவரு தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அங்கே எப்படி நிலமை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரில. அதனால் கேரளாவில் இது கிடையாது. இங்கே வந்து 5 சீட்டு, 3 சீட்டு, 2 சீட்டு, 1 சீட்டுன்னு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாடை வச்சே பார்த்துக்கலாம். நீங்கள் தென் மாநிலங்களில் இவங்க சொல்கிற எக்ஸிட் போல் கணக்கு. ஏன்னா தமிழ்நாட்டிலே வந்து பெரிய அளவில் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்றது தான் இது. அப்படி பார்க்கும்பொழுது மற்ற ஸ்டேட்டு, இப்போ 4 ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா இதுதான் எண்ணிக்கை. ஓரளவுக்கு உயர்த்திக்கலாமே தவிர பெரிய அளவுலலாம் தென் மாநிலங்களில் கிடைக்காது. கர்நாடகா தான் அவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய மாநிலம். ஓகே சார். இப்போ வந்து அப்படியே நார்த்துக்கு வரலாம் சார். நார்த்தில் அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த வாட்டி என்டிஏ அலைன்ஸ் வந்து ஸ்வீப் பண்ணுறாங்க, பெரிய லெவலில் பெரிய நம்பர்ஸ் வந்து வராங்க அப்படின்றாங்க. நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா இவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணி பெரிய அளவில் வட மாநிலங்கள்லாம் பெருசாக வரும்னு. வட மாநிலங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பீகார் எடுத்துட்டிங்கன்னா பீகாரில் ஆர்ஜேடி காங்கிரஸ் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. ப்ளஸ் இப்போ தான் உடச்சிட்டு போனார் அவர் நிதிஷ். அதனால் அந்த ஒரு கோபம் இது வந்து கொஞ்சம் பீகாரில் அவங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது தவிர பிஜேபியும் ஓரளவுக்கு 50-50ன்ற மாதிரி தான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போன இதுலேயே பார்த்தீங்கன்னா 2019 24 சீட்டு, ஒரே ஒரு சீட்டு ஆர்எல்பி, கிட்டத்தட்ட 59%. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சட்டசபையிலையும் பார்த்தீங்கன்னா 115 சீட்டு, 42%. ஆனால் நெருக்கி பர்சன்டேஜ் வாக்கு இது பக்கத்தில் இருந்தாலும் அந்த சட்டசபை தொகுதிகள் எண்ணிக்கை வந்து ஈஸியாக பெரும்பான்மை வந்தாங்க. பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் கொடுக்குறாங்க ராஜஸ்தானில். 2014 அப்படியே 100% 25, 2019 24. இந்த தடவையும் கிட்டத்தட்ட கூட்டணி வந்து பெருசாக அங்கே இதே அளவு தான் இருக்கும். வேணா இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த இதெல்லாம் வரும்பொழுது பார்த்தா ஒரு சீட் 2 சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ராஜஸ்தானில் பெரிய அளவில் இல்லை. மத்திய பிரதேசம் பார்த்தீங்கன்னா 29 எம்பி சீட்டு, 2014 27 அவங்க கூட்டணிக்கு, 2019 28. கிட்டத்தட்ட ராஜஸ்தான் மாதிரி தான் இங்கேயும் அவங்களுக்கான இது இருக்குது. சட்டசபை 2023 சட்டசபை தேர்தலையும் பார்த்தீங்கன்னா 49%, 163 சீட்டு. இவங்க வெறும் 66 சீட்டு தான் காங்கிரஸ். கிட்டத்தட்ட 9% வித்தியாசம் அசம்பிளிலேயே. இப்போ பார்லிமெண்ட்டுன்னு வரும்பொழுது இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 28ன்றது காங்கிரஸ் போன தடவை ஒரு சீட்டு வந்திருக்குது. இந்த தடவை 1-2 கூட்டிக்கலாமே தவிர பெரிய அளவுலலாம் மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2014 71 சீட்டு, 2019 அது குறையுது, 62 ஆகுது. அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி போன தடவை நல்லா வாங்கினாங்க, கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் 1, எஸ்பி சமாஜ்வாடி பார்ட்டி 5. ஆனால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் தெரியும். 50% பிஜேபி, செகண்டு தேர்டு இருக்கிற பிஎஸ்பியும் இவங்களாம் 18-19%. ஆனால் 2022 அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா அந்த நிலைமை அப்படியே தலைகீழ மாறுது. 2017 அசம்பிளிக்கும் 2022 அசம்பிளிக்கும் பார்த்தாலே கிட்டத்தட்ட 57 தொகுதிகளை பிஜேபி இழந்திருக்கு. அதாவது 312லேருந்து 255 சீட்டாக குறைஞ்சிட்டாங்க. எஸ்பி வந்து சமாஜ்வாடி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் வந்து கிட்டத்தட்ட 64 சீட்டு கெயின் பண்ணி 111. அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டு பெரிய லெவலில் நல்லா இருக்குது. பிஎஸ்பி வந்து பர்சன்டேஜும் குறைஞ்சிடுச்சு, சீட்டும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. காங்கிரஸும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அப்போது இதில் எஸ்பி காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து இந்த தடவை நிற்கிறாங்க. ப்ளஸ்ஸு நீங்கள் இந்த பழைய இதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது
ப்ளஸ் இந்தியா கூட்டணி, இந்த இவங்களுடைய பிரச்சாரம் அங்கே பிரியங்கா, மற்ற இது காங்கிரஸு, எஸ்பி சேர்ந்துருக்கிறது, எஸ்பி தொடர்ச்சியாக ஆட்சியில் இல்லாதது, இந்த மாதிரி எல்லா இதுவும் வச்சு பார்க்கும்பொழுது அங்கே வந்து பிஜேபிக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். போன தடவை 62, இந்த தடவை அந்த 62 தக்க வச்சாங்கனால பெரிய விஷயம். அந்த பிஎஸ்பி மாயாவதி கிடைக்கிற அந்த சீட்டு இந்த தடவை எஸ்பிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அந்த 60 மீதியை வந்து எதிர்க்கட்சிகள் பங்கு போட்டுக்கிற இது நடக்கும். நான் சொன்ன மாதிரி முதல்ல 2 தொகுதி பெரிய இதில் வந்து பிஜேபிக்கு சாதகம். பீகாரும் பெரிய அளவில் இழப்பு இருக்காது, ஓரளவுக்கு இது. இங்கே ஒரு 60 சீட்டுக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. இது மகாராஷ்டிரா எடுத்துட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் எல்லாருமே ஒரே அளவு பங்கில் தான் இருப்பாங்க. உத்தவ் தாக்கரே சிவசேனாவும் சரி, என்சிபி தேசியவாத காங்கிரஸும் சரி, காங்கிரஸ் 3மே 16% போன 2019 எலெக்ஷனில். பிஜேபி 26%. அவங்க பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இதில் வந்து 2மே ஒன்றா நடந்தது எலெக்ஷன். அதில் வந்து பிஜேபி வந்து 23 எம்பி சீட்டு, சிவசேனா 18, 2 பேரும் கூட்டணியில் இருந்தாங்க அப்போ. அதனால் அந்த கூட்டணியை 41 சீட்டு அடிச்சிட்டாங்க 48ல். என்சிபி 4, ஓவைசி கட்சி 1. இப்போ இந்த தடவை வந்து எல்லாமே தலைகீழ மாறி இருக்குது. உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா உடச்சி ஷிண்டே அங்கே போயிருக்காரு. என்சிபி உடச்சி அஜித் பவார் பிஜேபியோட இருக்கார். காங்கிரஸு, உத்தவ் தாக்கரே, என்சிபி 3 பேரும் ஒன்றா இருக்காங்க. நீங்கள் என்ன தான் உத்தவ் தாக்கரே ஷிண்டே போய் அங்கே போனாலும் அங்கே மரியாதைன்றது உத்தவ் தாக்கரேக்கு தான். அவங்களுக்கும் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. சிவசேனா கட்சியே இப்போ அவங்கள்ட்ட இல்லை. அப்போ நிரூபிக்க வேண்டியதில் இருக்காங்க. என்சிபியும் அதே மாதிரி தான். நீங்கள் அஜித் பவார் அங்கே கொண்டு போனாலும் உங்களுக்கு சரத்பவாருக்கு தான் உங்களுக்கு மரியாதை உண்டு. அப்போது என்சிபி சரத்பவாருக்கும் உத்தவ் தாக்கரே கட்சியும் ப்ளஸ்ஸு காங்கிரஸ் இவங்கெல்லாம் ஒன்று சேரும்போது கிட்டத்தட்ட 48% வரதுக்கான இது இருக்குது. அப்போ மகாராஷ்டிரா கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது. யாருக்கு? அந்த இந்தியா கூட்டணிக்கு. எதிர் சைடில் வந்து பிஜேபி மட்டும் தனியாக நிற்கிறாங்க. அவர் ஷிண்டேவாக இருந்தாலும் சரி, வேறு யார் இருந்தாலும் அது எல்லாம் ஒன்றா தான் பார்ப்பாங்க. அப்போ அங்கே ஒரு 48ன்றது நீங்கள் என்ன தான் பிஜேபியுடைய வாக்குகள் மற்ற இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 25 சீட்டு வரைக்குமே இந்தியா கூட்டணி வருதுன்னு வச்சுக்கோங்க. மீதி 23 சீட்டு தான் பிஜேபிக்கு வரும். அங்கே அந்த மாதிரி ஒரு பிஜேபிக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அசெம்பிளி எலெக்ஷன் அடுத்த மாதம் வருது. அதனால் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும். இந்த எலெக்ஷனுடைய முடிவு மகாராஷ்டிரா அசெம்பிளி எலெக்ஷன்லேயும் ரொம்ப இதுவாக பார்க்கப்படும். இதுக்கு அடுத்தது வந்து வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பிஜேபியுடைய எண்ணிக்கையை உயர்த்திக்கிட்டே வர்றாங்க. அவங்களுடைய இது வந்து அதிகரிச்சுட்டே வருது. சிபிஎம்மோ காங்கிரஸோ அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. அப்போது திரிணாமுல் காங்கிரஸு வெர்சஸ்ஸு பிஜேபின்ற மாதிரி தான் போகுது. நீங்கள் 2019 பார்லிமெண்ட் சீட் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் 22 தொகுதி, பிஜேபி 18, காங்கிரஸ் 2, 43%, 40% வாக்கு சதவீதம். காங்கிரஸ் 5, சிபிஎம் 6, 0 சீட்டு. அதே அசெம்பிளி எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ இருக்குது. டிஎம்சி வந்து கிட்டத்தட்ட 213 சீட்டு, ஒரு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா வந்தாங்க போன தடவை விட. 2016 விட 2021 213 சீட்டு, 48%, 38% பிஜேபி, 77 செகண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த 21லேருந்து இந்த 24க்குள்ளே அங்கே ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கு. மம்தாவுக்கு கிட்டத்தட்ட பல இடங்களில் செல்வாக்கு குறைஞ்சிருக்குது. பிஜேபியுடைய அக்ரெசிவ் இது இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இங்கே வந்து இந்த தடவை அவங்க போன தடவை 2019 டிஎம்சி 22, பிஜேபி 18ன்றது இந்த தடவை அப்படியே கூட வைஸ் வெர்சா மாறுது. வெஸ்ட் பெங்காலோட எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, என்டிஏ அலைன்ஸ் வந்து 26லேருந்து 31 சீட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் வந்து 11லேருந்து 14 சீட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்பு. அதான் நானும் சொல்கிறேன். 22 டிஎம்சின்றது இன்னைக்கு பிஜேபி கூட்டணி, என்டிஏ 22ம் பிஜேபி இது டிஎம்சி வந்து 18 மாறுறதுக்கு அப்படியே உல்டாவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்போ ஒடிசாவில் பார்த்தா அங்கேயும் வந்து சட்டசபையும் பார்லிமெண்ட்டும் நடக்குது. அதனால தான் இந்த தடவை வந்து கடுமையாக வழக்கமாக வந்து சட்டசபையை அவர் பிரிச்சுக்குவார், பிஜேடி பிஜு ஜனதாதள் பிரிச்சுக்கும், பார்லிமெண்ட்டு 2 பேரும் பிரிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தான் வரும். பெருசாக எதிர்ப்புலாம் காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை வந்து பிஜேபி கடுமையாக எதிர்ப்பை காமிச்சு பாண்டியன் தமிழர் ஆட்சி செய்கிறது இந்த மாதிரிலாம் பெரிய அளவுலாம் பேசு பொருளாக ஆச்சு இல்லை. அப்போது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிஜேடி 12 சீட்டு வந்தாங்க, பிஜேபி 8 சீட்டு, காங்கிரஸ் ஒரு சீட்டு. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 43 38, 5% வித்தியாசம். அதே இது அசெம்பிளியில் பார்த்தீங்கன்னா பிஜேடி 112, காங்கிரஸ் 23, இது பிஜேபி 23. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 45 32, 13%. அப்போ ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரியும் சென்ட்ரலுக்கு ஒரு மாதிரியும் தான் வாக்குகள் பிரிஞ்சது. காங்கிரஸ் 9 சீட்டு வந்தாங்க, 16%, இங்கே 14%. சிபிஎம் வந்து ஒரே ஒரு சீட்டு ஜெயித்தாங்க. இப்போது இந்த தடவை இது நிலைமை கொஞ்சம் மாறுது. அசெம்பிளி சீட்டு இவர் வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 147 112ன்றதே பெரிய எண்ணிக்கை, இவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆனால் பார்லிமெண்ட் சீட்டு பிஜேடி 12 பிஜேபி 8ன்றது வந்து எண்ணிக்கை மாறும். கிட்டத்தட்ட 10 10, இல்லை பிஜேபி 12 இவங்க 9, இந்த மாதிரி மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதனால் வெஸ்ட் பெங்கால், ஒடிசா இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு நம்பிக்கை கொடுக்குற மாநிலங்களாக மாறி இருக்கு. இது அப்புறம் ஆந்திராவில் அவங்க அமைச்ச கூட்டணி, அதில் கிடைக்கிற சீட்டுகள், தெலுங்கானாவில் கொஞ்சம் சீட்டு, கர்நாடகாவில் போன தடவை 26, இந்த தடவை அது வருமானு சொல்ல முடியாது. ஆனால் எக்ஸிட் போல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ வருமானு சொல்ல முடியாது. இது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இங்கே ப்ளஸ்ஸு ஓபி, பீகாரில் ஒரு இது எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது அவங்களுக்கான அந்த இதை வந்து அவங்க ரீச் பண்ணுறாங்க. இந்தியா கூட்டணி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி, அதனால் வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒடிசா வந்து இந்தியா கூட்டணியில் அவர் இல்லை, பிஜேடி இல்லை, இவங்க கேரளா இல்லை, இதில் ஆந்திராவில் நீங்கள் 2 பேருமே இல்லை, பஞ்சாபில் இல்லை, பஞ்சாப் ஆம் ஆத்மி இருக்கிறாங்க, தனித்தனியாக இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான குழப்பங்கள் தான் பிஜேபிக்கு சாதகமாக. ஓகே சார், இப்போ நம்ம அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவோம் சார். இப்போது தமிழ்நாட்டில் இவங்க சொல்லியிருக்க சர்வேல எக்ஸிட் போல்ஸில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து அப்படியே வந்துச்சுன்னா இது ஏடிஎம்கேவோட எதிர்காலம் எப்படி சார் இருக்கும்? லைக் இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை, எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்தே அவங்க வந்து நிர்வாகிகள் கூட்டம் போட்டாங்க, பல விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, முக்கியமான ஒரு மினிஸ்டரை வந்து வெளியே வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது ஏடிஎம்கேவோட எதிர்காலத்தில் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயத்தை? இப்போது அதிமுக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதிமுக வந்து டிஃபேம் பண்ணுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ரொம்ப பக்காவாக பண்ணாங்க. அதாவது 2 சைடும் அடிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி அபிமன்யு போய் சக்கர வியூகத்தில் மாட்டிக்குவாங்க, அந்த மாதிரி இவர் வந்து சக்கர வியூகத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டார் அதிமுக. ஒரு பக்கம் பிஜேபி அட்டாக்கு, அண்ணாமலை ஆக்சுவலாக அடிக்கணும்னா டிஎம்கே அடிக்கணும், பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் எல்லாமே. ஆனால் ஏடிஎம்கே அடிக்க ஆரம்பித்தாங்க கடுமையாக. அதேமாதிரி டிஎம்கே சைடில் ஏடிஎம்கே கடுமையாக இது பண்ணாங்க. இது இல்லாமல் ஒரு கருத்தை ஒன்று உருவாக்குனாங்க, ஏடிஎம்கே ஒன்றுமே இல்லை, கூட்டணி இல்லை, அவங்க வந்து ஒன்றும் தேர மாட்டாங்க, தோற்றுருவாங்க, அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை, இப்படி ஒரு பார்ட்டு. இன்னொரு பக்கம் அந்த சைடில் ஓபிஎஸ், டிடிவி இவங்க எல்லாம் தனித்தனியாக அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ இது எல்லாம் சேர்ந்து அடிக்கும் பொழுது ஏடிஎம்கே ஒன்றும் இல்லை, அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, இவங்க தேர மாட்டாங்க, இப்படி ஒரு கருத்தை ஆரம்பத்திலே உருவாக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் டிஎம்கே கூட்டணி வலுவான கூட்டணின்றது. இது எல்லாமே தான் அதிமுகவுடைய இன்றைய வெற்றி பாதிப்புக்கு ஒரு முக்கிய காரணம். அதிமுக ஒன்றும் இல்லை, கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி போகும் பொழுதே மாற்று என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கும் பொழுது பிஜேபி சிறப்பாக இதாகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பிஜேபி இப்போ எக்ஸிட் போலில் வர மாதிரி தான் 22% வரும், 20% வரும்னு பேச ஆரம்பித்தாங்க. இது வந்து மக்கள் கருத்தாக மாறும், இந்த மாதிரி பேசுறதெல்லாம். அதுதான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ அதிமுக வந்து பல இடங்களில் தோற்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நடுவில் இருக்கிற வாக்குகள் வந்து பிஜேபி அள்ளிட்டு போகிறாங்கன்னா, இப்போ எப்படி 2006 விஜயகாந்த் வந்து அதிமுக திமுக 2 பேருடைய சீட்டு குறையிறதுக்கும் காரணமாக இருந்தார். அவர் ஜெயிக்கலை, ஆனால் 2 பேருக்குமே சீட்டு அடிபட்டுச்சு. மைனாரிட்டி டிஎம்கே கவர்மெண்ட்டாக தான் 5 வருஷம் நடத்த முடிஞ்சது அவரால். அப்போ அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா விஜயகாந்த், டிஎம்டிகே அது வந்து வாக்குகளை சிதறடிச்சது. அந்த மாதிரி இந்த இதில் மும்முனை போட்டி, இதில் பிஜேபி எவ்வளோ சீட்டு அதிகமாக வாக்குகள் வாங்குகிறாங்களோ அந்த வாக்குகள் வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணமாக அமையும். இப்போ 100 வாக்குகள்னால் அதில் திமுகவுக்கு 50 கிடைக்குது, ஒரு 45 கிடைக்குது வச்சுக்கிங்க. ஏடிஎம்கேக்கு 46 கிடைச்சதுன்னா ஏடிஎம்கே வின்னு. ஏடிஎம்கேக்கு 40 கிடைக்கிற இடத்துல
பிஜேபி ஒரு 15 பிரிச்சுக்கிட்டாங்க வச்சுக்கோங்க. அப்போ இங்கே ஒரு 45 இது ஒரு 15னா அவங்களுக்கு 40 கிடைக்குதுன்னா 45 எடுக்கிறவங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. இதுதான் பல தொகுதிகளில் நடக்க போகுது. நீங்கள் எக்ஸிட் போல் விட்டுருங்க. நீங்கள் அடுத்து தேர்தல் முடிவு வரும்போது பாருங்கள். பல இடங்களில் அதிமுகவுடைய வெற்றி கணிசமாக அடிபடுறதுக்கு காரணமாக இந்த பிஜேபி வாங்குகிற அந்த வாக்குகள் இருக்கும். அப்போ இதை வந்து 2 பேருமே மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ணாமலையும் மிஸ் பண்ணிட்டாரு, ஏடிஎம்கேயும் மிஸ் பண்ணிடுச்சு. ஏடிஎம்கேக்கு என்ன பிரச்சனைனா 2026ல் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு போனால் சிக்கல் வரும் அப்படின்றதுனால அவங்க அண்ணாமலைக்கு என்னென்னா தன்னை தனியாக நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு இது. சரி என்னதான் பண்ணுறாரு பார்க்கட்டுமே அப்படின்னு மேலிடமும் விட்டதுனால அவங்க தனியாக நின்னதுடைய விளைவு. இது எல்லாமே திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமைஞ்சிச்சு. திமுக கூட்டணி பார்த்திங்கன்னா அந்த ஓட் பேங்க் அப்படியே அவங்களது இருக்குது. அந்த 3 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு சாதகமாக அமையுது. இது ஒரு பார்ட்டு. 2வது இது வந்து அதிமுக வந்து தேர்தலுக்கு பிறகு தேர்தல்லையே பிரச்சாரத்திலேயே அண்ணாமலையில் என்ன பேசினார், அதிமுக டிடிவி கைக்கு போயிடும் அப்படின்னாரு. இதுக்கப்புறமே அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்காது, டிடிவி கையில் போயிடும். டிடிவி தனியாக கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவர் அந்த கட்சியுடைய நிர்வாகி தலைவராக இருக்கிறாரு, பொதுச் செயலாளராக இருக்காரு. அப்போது இன்னொரு கட்சியில் இருக்கிறவர்கிட்ட இந்த கட்சி எப்படி போகுன்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அவர் பேசினார். அதிமுக இல்லாமல் போச்சுன்னா அதிமுக இன்னொரு தலைமைக்கு மாறுதுன்னா ஒருவேளை சசிகலா கிட்ட வேணால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க எந்த கட்சியிலையும் எந்த இதுலேயும் இல்லை, ஏற்கனவே பொதுச் செயலாளராக இருந்து இவங்களால் நீக்கப்பட்டவங்கன்ற அடிப்படையில் வாய்ப்புகள் இருக்குது. அது கூட மிக 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 குறைவு. ஏன்னா அதிமுகன்ற கட்சி ஒரு பைலா அடிப்படையில் தான் இயங்குது. அந்த பைலா என்ன சொல்லுது, பொதுச் செயலாளர் பொதுக்குழு உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படணும்னு. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றை தலைமைன்ற பிரச்சனை வந்தப்போ ஒவ்வொரு கட்டத்துலையா உங்களுக்கு சட்ட போராட்டமும் சரி மற்ற விஷயங்களும் சரி இவங்க நகர்த்தி கரெக்டாக அந்த பைலா பிரகாரம் கொண்டு வந்து பொதுக்குழு கூட்டி பொதுக்குழு மூலயமா அந்த இரட்டை தலைமையை நீக்கி ஒற்றை தலைமையாக்கி அதுக்கப்புறம் பொதுச் செயலாளராக இவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்தல் ஆணையமும் அதை அங்கீகரிச்சிச்சு. இரட்டை இலை சின்னமும் இவங்களுக்கு கிடச்சிச்சு. அதிக எம்எல்ஏக்கள் இவங்கள்ட்ட இருக்காங்க, எம்பி இல்லை, எம்எல்ஏக்கள் அதிகமாக இவங்கள்ட்ட தான் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுதும் நீங்கள் வந்து ஏடிஎம்கே தான், எடப்பாடி கீழே இருக்கிற ஏடிஎம்கே தான் உண்மையான ஏடிஎம்கே, கரெக்டான இதுன்ற போகுது. ஓபிஎஸ் வந்து முற்றிலும் ஒவ்வொரு எந்த வகையில் சட்ட போராட்டமும் எல்லாத்தையும் நடத்தி எல்லா இடத்துலையும் நிராகரிக்கப்பட்டு நீங்கள் கட்சியிலே இல்லை உங்களை நீக்கினது கரெக்டு அப்படின்ற தீர்ப்பையும் சேர்த்து கோர்ட்டே கொடுத்துடுச்சு. அப்போ அவரும் வெளியில் இருக்கார். இப்போ ஓபிஎஸை வச்சு ஏடிஎம்குள்ளே பிரச்சனை பண்ண முடியுமா அப்படின்றதான் மற்றவருடைய இது. இன்றைக்கி டிஎம்கேவும் சரி பிஜேபியும் சரி ஏடிஎம்கே இல்லைன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது ஏடிஎம்கேக்கு எதிரான இது வந்து தேர்தலுக்கு பிறகு இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்ற ஒரு கருத்தை பரவலாக உருவாக்குனாங்க. அதுக்கு இவங்க எல்லாமே மறுப்பு தெரிவித்தாங்க. செங்கோட்டையனும் சரி எஸ்பி வேலுமணியும் சரி. ஆனால் அதிமுகவில் பிரச்சனை இருக்குதுன்னா இருக்குது, எல்லா கட்சியிலையுமே பிரச்சனை இருக்குது. ஆனால் எல்லாருமே எது ஒன்றிணைக்குது, பிரச்சனை இருந்துக்கிட்டே ஏன் ஒன்றிணைக்குதுன்னா இப்போ திமுகவில் பிரச்சனை இருக்குன்னா எது ஒன்றிணைக்குது ஒருங்கிணைக்குதுன்னா ஆட்சியில் இருக்கிறதுனால. ஆட்சியில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அது பெருசாக வெளியில் கட்சியில் பாதிக்கிற அளவு வராது. ஏடிஎம்கேல இருக்குது, அது ஏன் பெருசாக உடையாமல் இதான் போகுதுன்னா 2026ல் நம்ம ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற நம்பிக்கை. இது ஒற்றுமையாக இருந்தால் இப்படியே கொண்டு போனால் நம்ம ஆட்சியை பிடிப்போன்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள ஒற்றுமையை வச்சுக்கிட்டு இருக்குது. சார் இல்லை சார், என்னன்னா நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி ஓகே சார், சட்ட போராட்டம் நடத்துனாங்க, எல்லாமே இது பண்ணாங்க, கட்சியை வந்து அவர் ஒற்றை தலைமையாக வந்து கட்சியை கான்கேட் பண்ணி இது பண்ணிட்டு. ஆனால் என்னன்னா மக்களோட செல்வாக்கு வந்து எடப்பாடிக்கு இல்லை. தொடர்ந்து வந்து அவர் சந்திச்ச எல்லா எலெக்ஷன்லையுமே தோத்துட்டே தான் இருக்காரு. போன எலெக்ஷன்லையும் வந்து ஓட் பர்சன்டேஜ் வந்து பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த வாட்டியும் வந்து அவங்க கருத்து கணிப்பு படி பார்க்கும்போது அவங்க ஜெயிக்கல. ஒரு ஒரு பை சான்ஸ் ஏதாவது வந்து ஏடிஎம் பிஜேபி எங்கேயாவது 1-2 ஜெயிச்சாங்கனாவே அதுவே வந்து ஒரு பெரிய அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் அது போய் முடியும் அப்படின்றாங்க. நான் இப்போ உங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன். ஓட் பர்சன்டேஜ் அதாவது எடப்பாடி வந்தால் பிறகு ஒன்றும் இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மாயை. ஏன் சொல்கிறேன்னா 2017 இவர் வராரு. 2017லேருந்தே இவரை வந்து இவர் ஒன்றும் இல்லை, இவர் காலில் விழுந்த ஒரு அடிமை அரசு இப்படியே போகுது. 2019 எலெக்ஷனு இந்த கவர்மெண்ட்டு ஒழியணும், பிஜேபி கூட சேர்ந்து 3 வேளாண்மை சட்டங்களை ஆதரிக்கிறாங்க, சிஏ ஆதரிக்கிறாங்க, முத்தலாக் ஆதரிக்கிறாங்க, இன்னும் பல விஷயங்களில் இந்த கவர்மெண்ட் இருக்கக்கூடாதுன்ற ஒரு பெரிய கருத்தாக்கம் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிராக வருது. பிஜேபி ஏடிஎம்கே எல்லாம் ஒன்றா நிற்கிறாங்க. இந்த சைடு டிஎம்கே பெரிய கூட்டணி, அதாவது கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் தலைமையில்
ஒரு மிகப்பெரிய கூட்டணி மறுபடியும் ஃபார்ம் ஆகுது. அந்த மக்கள் நல கூட்டணி எல்லாம் இணைஞ்சு பெரிய கூட்டணி, சமூக நீதி கூட்டணி உருவாக்குறாங்க. அப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இவங்கள அடிச்சு காலி பண்ணணுன்ற ஒரு இது இருக்குது. ஒட்டுமொத்த தமிழகமே இதுக்கு இது ஆதரவா இருக்குது. அதில தான் அந்த 50% வந்தது. அதில ஒண்ணும் இல்லாம போறாங்க. யாரு? ஏடிஎம்கே கூட்டணி. என்டிஏ கூட்டணி பார்த்தீங்கன்னா 23%, 24% தான் இவங்க இது. அவங்க 50%க்கு மேல. அதில இருந்து 2 வருஷம். 2021 சட்டமன்ற தேர்தல். நீங்க 91 டூ 96 ஜெயலலிதா ஆட்சி ஒழியணும் அப்படின்னு டிஎம்சி உருவாகி மூப்பனார் தலைமையில எல்லாரும் அமைஞ்சு 96 எலெக்ஷன் சந்திச்ச பொழுது, இன்னொரு பக்கம் திமுகவுல பெரிய பிளவாகி மதிமுக, சிபிஎம்லாம் தனியா நின்னு ஒரு இது நின்ன பொழுது, நீங்க பார்த்தீங்கன்னா, கலைஞர் வந்து அந்த திமுக அந்த கூட்டணி கிட்டத்தட்ட பெரிய அளவுல ஸ்வீப் எடுக்குறாங்க. 175, 180 இடத்துக்கு மேல பெரிய அளவுல ஸ்வீப் அடிக்கிறாங்க. ஏடிஎம்கே ஒண்ணுமே இல்லாம போகுது. 4 சீட் என்னமோ தான் ஜெயிக்கிறாங்க. அவங்க 3, 4 மாசத்துக்கு காணாம போயிடுறாங்க. கரெக்ட்டா? 2019ல 50% 38 சீட்டு ஒண்ணும் இல்ல. முடிஞ்சதுடா அவங்க கதை. ஜெயலலிதான்ற கரிஷ்மா லீடர் இல்ல. எடப்பாடின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து அடிமை ஆட்சி நடத்துறாரு. அப்படி இப்படின்னு 2021 எலெக்ஷன். அதே டெம்போல தான் போறாங்க. ஆனா, அந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே அதே இதில இந்த 2019 டெம்போவ அப்படியே இது பண்ணியிருந்தா, ஏடிஎம்கே 3 சீட், 4 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கணும். பெரிய ஸ்வீப் அடிச்சிருக்கணும். அதே கூட்டணி, டிஎம்கே கூட்டணி. கரெக்ட்டா? ஆனா 36, 37%ம் இவங்க 34, 35% வச்சு 3% தான் வித்தியாசம். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 2019க்கும் 2021க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியிலயும் அதிமுகவுடைய வாக்கு கூடியிருக்குது. நாம் தமிழர் கட்சி வாக்கு கூடியிருக்கு. அப்போ இந்த 2019, 21 அதிமுக கிட்ட வந்துட்டாங்க. 75 சீட்டு. அவங்க தனியா 65 சீட்டு. இவங்க அந்த பிரகாரம் பார்த்தா வெற்றி. ஆனா, பெரிய வெற்றி கிடையாது. அப்ப இப்ப சொல்லுங்க. ஏடிஎம்கே முன்னேறிக்குதா இல்லையா? முன்னேறியிருக்காங்க ஆ. சார். ஆனா இப்போ 21 எலெக்ஷன்ல என்ன சொன்னாங்க, டிடிவி வந்து ஒரு சில இடங்கள்ல இவங்களோட வெற்றியை வந்து இது பண்ணாருன்னு சொல்லி இல்லங்க. அது நடந்திருந்தா 95 சீட்டு, 100 சீட்டு கிட்ட வந்திருக்கும் அதிமுக கூட்டணி. டிடிவி வாக்குகள பிரிக்கலன்னா, 100 சீட்டு கிட்ட வந்திருப்பாங்க. இவங்க ஆட்சியே அமைக்கிறதே பெரிய பிரச்சனையா போயிருக்கும். மறுபடியும் ஒரு கூட்டணி கட்சிய நம்பி கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிருக்க முடியும். அந்த வகையில டிஎம்கேக்கு அந்த இது வெற்றிக்கு டிடிவி ஒரு வகையில புண்ணியம் கட்டிட்டாரு. ஒரு 20 தொகுதிகள், டி நகர் தொகுதி உட்பட 20 தொகுதிகள் அமமுகனால அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்ததுன்னு சொல்லலாம். அப்போ இந்த முன்னேற்றம்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு படி முன்னேற்றம் தானே. இதுக்கு பிறகு இந்த 21லேருந்து இந்த 3 ஆண்டு எப்பவுமே ஆளுகிற அரசு, ஒரு அரசு கவர்மெண்ட் ஆகுதுன்னா, அரசுக்கு எதிரான அதிருப்தி மக்கள்ட்ட இருக்க தான் செய்யும். ஆட்சியில் இல்லாதவங்களுக்கு ஒரு அவங்க மேல ஒரு பரிதாபம் வரதான் செய்யும். இப்ப இந்த மாதிரி அந்த எந்த மாற்றமும் நடக்காம 3 வருஷம் நம்ம கடந்திருக்கோம். அப்போ இந்த இதெல்லாம் வரும்பொழுது அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? திமுக கூட்டணி அவங்களுடையது. அவங்க 38 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அது நிதர்சனம். அதில மாற்று கருத்தே கிடையாது. இந்த சைடு ஏடிஎம்கே 2 சீட்டோ, இல்ல 0வோ, இல்ல 3 சீட்டோ, 5 சீட்டோ ஜெயிச்சாலும், எனக்கு தெரிஞ்சு இந்த தடவ அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயரும். இந்த குறைய வாட்டி வாய்ப்பு கிடையாது. ஏன்னா, அதிக தொகுதிகள்ல நிக்கிறாங்க. போட்டி கடுமையா இருந்தாலும், அதிமுகவுக்கும் வாக்குகள் நெருக்கி நெருக்கி தான் வரும். இந்த போன 2019 மாதிரி பெரிய அளவுல வாக்கு வித்தியாசங்கள் இருக்காதுன்றது தான் என்னுடைய கணிப்பு. வாக்கு வித்தியாசங்கள் வந்து சில தொகுதிகள், இப்போ ஸ்ரீபெரும்புதூர் எடுத்துக்கங்க, காஞ்சிபுரம், அரக்கோணம், இந்த மாதிரி மத்திய சென்னை. இந்த மத்திய சென்னை கூட இந்த தடவ வாக்கு வித்தியாசம் பெருசா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, பாஜகவும் கிட்டத்தட்ட குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குது. ஏடிஎம்கேவும் வாங்கும். ப்ளஸ் டிஎம்கே. அதனால மத்திய சென்னை, இப்போ தூத்துக்குடி இதெல்லாம் வந்து வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கும். மத்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகேங்க சார். அதாவது எக்ஸிட் போல்ஸ் பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. ப்ளஸ் ஏடிஎம்கே பத்தியும் பேசணும். நம்ம எட்ஜ்ல இருக்கோம். ரிசல்ட் இன்னும் ஒரே நாள்ல ரிசல்ட் வரப்போகுது. வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி.
இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னன்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்களாவோ எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்க அனுப்புற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால உங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க. இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னன்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்கள்
பொருட்களாவோ எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்கள் அனுப்புகிற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால் உங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்கள்.